தலைவருடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக கூலி மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கா. பேனி டேவிஸில் இந்த மூவியில் நிறைய ஆக்டர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியில் உபேந்திரன் ஜாயினிங் ஆகிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் ஒரு பேனி டேவிஸில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிட்டு இருக்கிற மூவி. இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு சில கேரக்டருடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு 2 பேருடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்க. கர்நாடகா ஆக்டரான ரஷிதா அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து உபேந்திரன் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரஷிதா அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ண போகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பட் யாருடைய போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த கூலி மூவியில் அமீர் கான் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. ஒருவேளை அவருடைய கேரக்டர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நிறைய பேருடைய அப்டேட்டாக கூலி மூவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாமே இந்த மூவியில் ஜாயினிங் ஆக போகிறாங்கன்னு தெரியல. சிவகார்த்திகனுடைய 25வது மூவியாக சுதா கங்கர் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த மூவியில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. இப்போ நியூவாக ஒரு ஹீரோனுடைய பேரும் அடிபட்டு இருக்க. ஸ்ரீலீலா அவர்கள் தான். இவருடைய ஃபஸ்ட்டு தமிழ் மூவியாக சிவகார்த்திகனுடைய 25வது மூவியில் தான் ஜாயினிங் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு. லோகேஷ் இந்த மூவியில் வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்க. சூர்யாவுக்கு கொடுத்த புறநானூறு ஒரு மூவியை தான் நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறாரு. சுதா கங்கரோடைய டைரக்ஷனில் சூராரை போட்டுற மூவியில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மூவிக்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் ஏற்பட்டு இருக்க. அதுவும் நியூவான ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் ஜாயினிங் ஆக போகிறாங்க. சசிகுமாரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்க. நந்தன் அப்படின்னு டைட்டில் வச்சு சரவணுடைய டைரக்ஷனில் இப்போ இந்த மூவிலேருந்து பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஜிப்ரானுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி ரிலீஸும் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் 6 PM இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. சசிகுமாரோடைய ஆக்டிங்கில் தொடர் மூவிஸ் எல்லாம் பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த நந்தன் மூவியும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷும் ஆக்டிங் பண்ணியிருக்கா. லப்பர் வந்து மூவிலேருந்து ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 28க்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் மந்தோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. தமிழரசன் பச்சமுத்தோடைய டைரக்ஷனில் ஒரு கேமிங் கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் வர செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். நிவின் பாலுடைய ஆக்டிங்கில் சேகரவர்மா ராஜாவோ அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியோடைய பூஜை எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகியிருக்கா. ரீசெண்டாக நிவின் பாலுடைய ஆக்டிங்கில் எப்பயாவது ஒரு மூவியை தான் கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப பிக்கஸ்ட்டாக கொடுத்துட்றாரு. அனுராஜ் மனோருடைய டைரக்ஷனில் ரஞ்சித்தோடைய ப்ரொடக்ஷனில் இப்போ இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட். இதுக்கப்புறம் இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நிவின் பாலுடைய ஆக்டிங்கில் 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்க பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வழக்குனால இப்போ அங்கே இருக்க நடிகர் சங்கத்துடைய கூட்டமைப்பு கலைஞ்சிருக்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு தேர்தல் வச்சு இந்த நடிகர் சங்கத்துடைய கூட்டமைப்பை ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த ஒரு மூவிஸுமே மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மலையாள இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் சம்பவம் இப்போ மிகப்பெரும் ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்க. இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு மலையாள இண்டஸ்ட்ரி சரி கட்ட போகுதுன்னு தெரியல. பட் 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் அப்படின்றது தெரிய வரும்.